சென்னை வேளச்சேரி நூறாடி சாலையில் உள்ள கோல் பார்பிக்யூ எனும் பிரபல ரெஸ்டாரண்ட் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் பெருங்களத்தூர் பகுதியை சேர்ந்த 60க்கும் மேற்பட்டோர் திருமண நிகழ்ச்சி சம்பந்தமாக டேபிள் ஆர்டர் செய்து உணவு சாப்பிட வந்துள்ளனர். அப்போது உணவகத்தில் உணவருந்தியவர்கள் சில மணி நேரத்தில் அடுத்தடுத்து வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளனர். உடனே அனைவரையும் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உணவக ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்பு துறைக்கும் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சுந்தர்ராஜன் தலைமையில் உணவகத்தை சோதனை மேற்கொண்டு தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளார். அதாவது டேட் மென்ஷன் பண்ணாத மீட் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் ப்ராடக்ட் இருந்தது, அதை எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. அடுத்து நான் மறுபடியும் நாளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் ஆக்ஷன் வில் பி டேக்கன். சார், இது வரைக்கும் கெட்டு போன அந்த உணவுப் பொருட்கள்லாம் அடையாளப்படுத்திருக்கீங்க. இந்த உணவகத்தின் மீது என்ன நடவடிக்கை? அது ஃபர்தராக தற்காலிக இப்போதைக்கு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண கூட்ட அடுத்து அகைன் மறுநாள் காலையில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் ஃபர்தர் ஆக்ஷன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.